உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? அந்த ஆண்டாளும் அழகரும் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்கள சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ட்டு தர்மலிங்கங்கிற ஒரு முதல சுத்தி சுத்தி வந்துதான். அந்த முதலைக்கு முன்னாடி பாரதி ஆதிங்கிற 2 மீன் குஞ்சுங்க ஓவரா துள்ளிக்கிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அந்த முதல அந்த 2 மீன் குஞ்சுகளையும் கடிச்சு கொதற போகுதான். அதுக்கப்புறம் அந்த அழகரையும் கடிச்சு கொதறும். அதுக்கப்புறம் தான் அந்த முதலைக்கு நிம்மதியே வரும். எப்பட்றா என் கதை? வா வா உட்கார், முதல்ல உட்கார். வா ஆண்டாளு, வா. அப்படி உட்கார். மெதுவா மெதுவா. அக்கா ராசாத்தி. அத ஆண்டாளு என்னதா பண்ணுது? அப்பா இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், உன்னை உதைக்கிறதுக்கு ஒரு பேரை வர போறான். எங்க நான் கொள்ளு பேரனையோ கொள்ளு பேத்தியோ பார்க்காம போயிடுவோன்னு நினைச்சேன். நம்ம பாட்ட கூட ஐயனாரு நம்மள கைவிடல. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது, சும்மா வாய மூடிட்டு. டேய், வாய கழுவுடா. நீ எல்லாம் எப்படிதான் 2 புள்ளைய பெத்தியோ? அத்தை, அப்போ அதுதானா? ஏண்டி, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டியா? உனக்கு கூட அவ கண்ணை பார்த்தா தெரியல? ஏன் பாட்டி, உங்களுக்கு பேரம் பிடிக்குமா இல்ல பேத்தி பிடிக்குமா? பேரனோ பேத்தியோ எதுவா இருந்தாலும் சந்தோஷம் தாயா. ஆமா, உங்களுக்கு? எனக்கு பேரன் தான் வேணும். ஓகே. ஏமா, அப்ப அக்காக்கு பொண்ணு பிறந்தா கொஞ்சம் மாட்டியா? அது எப்படி கொஞ்சாம இருப்பேன்? எனக்கு நீங்க 2 பேரும் பொண்ணா பிறந்துட்டீங்க. அப்பையில இருந்தே ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு உள்ளுக்குள்ள சின்ன ஏக்கம். நம்ம பாரதிக்கும் பொண்ணுதான். அதான் நம்ம ஆண்டாளுக்காவது பையன் பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கவலையே படாதீங்க, கண்டிப்பா ஆண்டாளுக்கு பையன் தான் பிறப்பான். இவரையும் இவ்வளவு கோவமா போறாரு? அவருக்கு ஆம்பளை புள்ளனா பிடிக்காதோ? எங்க நீங்க வேற சும்மா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நேத்து நைட்டு நான் பரோட்டா சாப்பிட்டேனா, அது ஒத்துக்கல. ஏண்டி, எனக்கு அது கூடவா தெரியாது? தனி குடுத்தனம் போன 3 நாள்ல எப்படிடி வாந்தி வரும்? அப்போ நீ அப்பாவை வெறுப்பேத்ததா அப்படி சொன்னல? ஆமாண்டி, எப்ப பார்த்தாலும் எருமை சாணியை தின்ன மாதிரி அரைஞ்சிட்டு இருந்தா. அதான் காலையிலேயே கிறுக்கு பிடிச்சி அலையிட்டு போய் சொல்லிவிட்டேன். அத்தை, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு இன்னைக்கு ஃபுல்லா அதே நினைச்சு குமுறிட்டு இருப்பாரு. சரி விடுங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். ஏய் கிழவி, சும்மா அப்பாவை நோண்டிட்டே இருப்பியா நீ? ஏண்டி, முதல்ல அவனை எதுவும் பண்ணாம இருக்க சொல்லுடி. என்ன தாய் கிழவி என்னென்னமோ உளருது? அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை, இருக்காது. என்ன சார், வெளியே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீங்க என்னன்னா தனியா நின்றுட்டு இருக்கீங்க. ஓ, பேர குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏலே வேண்டாம்டா, நான் ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கேன். என்ன கொலைகாரனா மாத்தி போட்டதா சொல்லிவிட்டேன். எப்படி நைட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னு ஒரு கதை சொன்னீங்களே, அந்த மாதிரியா? என்ன சார், நீங்க மட்டும்தான் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி நடிப்பீங்களா? எங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியாதா? என்னடே, நீ உன் கூட்டாளியும் சேர்ந்து என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறீங்களா நீங்க? பைத்தியமா சார் நீங்க? என்னதான் ஆண்டாலும் உங்களோட பொண்ணா இருந்தாலும் அவங்க அழகரோட பொண்டாட்டி. நீங்க தான் புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க யாரும் உங்ககிட்ட இருந்து உங்க பொண்ணை பிரிக்கணும்னு நினைக்கல. நீங்க என்ன பண்ணாலும் சரிடா, நான் நினைச்சது நடத்தாம விட மாட்டேன். என்ன சார் நீங்க
என் ஃப்ரெண்டு அழகரு எப்படி கில்லி மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு சைலண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? நீங்களும் கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் ஒன்றும் பண்ணலை, பண்ணவும் முடியாது சார். பேசாமல் நான் சொன்ன மாதிரி அழகர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சரி, நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா நான் உங்களை அப்படியே விட்டுடுறேன். இல்லை, நான் சிங்கம் புலி அம்புட்டையும் பார்த்துட்டு வந்தவடா. இங்காரு நீங்க 2 பேரும் எனக்கு இந்த கொசு மாதிரி. இங்காரா ஒரே அடிதா. இருக்கிற இடமும் தெரியாது, வந்த தடமும் தெரியாது. போங்க சார், நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. என்ன ஆதி, 2 பேரும் பயங்கரமா ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க போல. ஒன்றும் இல்லைம்மா, ஆண்டாள் வேற வாந்தி எடுத்தாங்கல்ல, அதான் சார்கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். ஆண்டாளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆண்டாள் இனிமே சேஃப்டியாக தான் ட்ராவல் பண்ணணும். அதனால உங்கள் காரை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஆமாம் ஆமாம், வளகாப்பு எத்தனாவது மாதம் வைப்பாங்க? 5வது மாசமா இல்ல 7வது மாசம்ல? அது அவங்கவங்க வசதியை பொறுத்து இருக்கு. சில பேரு 5வது மாசத்துல வைப்பாங்க, சில பேரு 7வது மாசம் வைப்பாங்க. அப்ப நம்ம ஆண்டாளுக்கு 5வது மாசமே வச்சிடலாமா? என்ன சார்? ஆண்டாளுக்கு ஒரு அண்ணனா நம்ம வீட்ல இருந்து என்ன செய்யணுமோ அதை நானே முன்னாடி இருந்து செய்யறேம்மா. உங்களுக்கு ஓகே தானே சார்? நான் அதெல்லாம் செய்யலாமா? அது என்ன கேள்வி இது? பாரதியும் நீயும் எங்க வீட்டு பிள்ளைங்க. நீங்க ஆண்டாளுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் என்ன, அசத்திடுவோம். இந்த ஊர்லயே இப்படி ஒரு வளகாப்பு நடந்தது இல்லைன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் நடத்தி காட்டுறேன். ஆதி, போதும், அவரை ரொம்ப வெறுப்பேத்தாத. பாவம் அவரு. அப்படியா? சரிம்மா, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்ப நான் போய் வளகாப்புக்கு தேவையான வேலையெல்லாம் பாக்குறேன். வரேன் சார். ஏய், இங்க என்னடி நடக்குதுங்க? தனியா போன 3 நாளே என் பொண்ணு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இவன் என்னடான்னா வளகாப்பு எப்படி நடத்துறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடி பல்லப்பிள்ள ஈன்னு காட்டிட்டு இருக்க? ஏய், என்ன அம்புட்டு பேர் சேர்ந்து என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறீங்களா நீங்க? ஏங்க, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்ப யாரு உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா? வேற என்னடி நடக்கிறது? அம்புட்டியும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இங்க ஒண்ணுமே நடக்கல. நேத்து உங்க மக பரோட்டா சாப்பிட்டிருக்கா, அது ஒத்துக்காம தான் வாந்தியும் எடுத்திருக்கான். ஏங்க, அப்படியே அவ மாசமாகி வாந்தி எடுத்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லடி. என்ன நடக்குதுன்னு சும்மா சாதாரணமாக தான் கேட்டேன். இங்க பாருங்க, கொஞ்ச நாளாவே நீங்க சரியில்லை. நீங்களே உங்களை மாத்திக்கோங்க, அதுதான் இங்க இருக்க எல்லாருக்கும் நல்லது. ஏய், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான்லாம் நல்லா தான் இருக்கேன். நீ போய் சாப்பாடு எடுத்து வை போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.